ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை, நடப்பது எல்லாம் நன்மைக்கே. ஆனால் அந்த வார்த்தையோட அர்த்தத்தை நம்மள எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? அதை உணர்வதற்கான ஒரு பதிவு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு டக்குன்னு 3 பாயிண்ட்ஸில் சொல்கிறேன். 1, காரணம் இல்லாமல் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை. 2, நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான். 3, நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு ஏன் நினைக்கணும்? அதனால் என்ன பயன்? இதைத்தான் ஒரு கதையோட பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற நம்பிக்கையோட கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் அவர் பையனோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தார். அவர் எப்பவுமே நேர்மறை சிந்தனை கொண்ட மகிழ்ச்சியான மனிதர். அதனால அவரை பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், இவர் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிறாருன்னு. ஒரு நாள் அவர்கிட்ட கேட்கவே செஞ்சுட்டாங்க. அதுக்கு முதியவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில எந்த விஷயம் நடந்தாலும் அது என்னோட நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால தான் நான் எப்பவுமே கவலைப்படாம மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு நாள் முதியவர் வீட்டுக்கு கைவிடப்பட்ட குதிரை ஒன்று வருது. அத முதியவர் பாசத்தோட வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்த ஊர் மக்கள் சொல்றாங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான், அதான் உங்களுக்கு ஒரு குதிரை கிடைச்சிருக்கு. இப்போ உங்க பையனால குதிரையை வச்சு சுலபமா பயிற்சி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டோட இராணுவத்திலையும் ஈஸியா சேர்ந்துட முடியும். அதுக்கு முதியவர் ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, எல்லாம் நன்மைக்கே. ஒரு நாள் அந்த பையன் குதிரையை வச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கும் போது தெரியாம கீழே விழுந்துடுறான். அதுல அவனோட ஒரு காலும் உடைஞ்சிருது, நடக்க முடியாம போயிருது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த குதிரையும் முதியவரோட வீட்டுல இருந்து ஓடி போயிருது. இத கேள்விப்பட்ட மக்கள் முதியவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, அந்த குதிரை ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதது, அதனாலதான் உங்க பையனுக்கு கால் உடைஞ்சிடுச்சு. இப்போ உங்க பையனால இராணுவத்திலையும் சேர முடியல. அவங்க சொல்றது எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட முதியவர், என் வாழ்க்கையில எது நடக்குதோ அது என்னோட நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மக்கள் அவர் சொல்றதை கேட்டு அவரை பத்தி புறம் பேசி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்டோட மன்னர் ஒரு அறிக்கை விடுறாரு, எதிரி நாட்டு மன்னன் நம்ம நாட்டுக்கு போர் தொடுக்க வர்றதுனால நம்ம படைகளை அதிகப்படுத்தணும். ஸோ வீட்டுக்கு ஒரு இளைஞன் நம்ம படையில சேரணும் அப்படின்னு சொல்றாரு. முதியவரோட பையனுக்கு கால் உடைஞ்சிருக்கிறதுனால அவனால படையில சேர முடியல. ஆனா அந்த போர் அவங்க நாட்டுக்கு சாதகமா முடியல. போர்ல அவங்க நாடு தோத்துருது. அது மட்டும் இல்லாம அவங்க நாட்டு படை வீரர்கள் நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில வீட்டை விட்டு ஓடி போன குதிரை அது கூட 4 குதிரைங்களோட முதியவரோட வீட்டுக்கே திரும்பியும் வந்துருது. இத பார்த்த மக்கள் முதியவர்கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க சொன்னது கரெக்ட் தான், உங்க பையனுக்கு கால் உடைஞ்சதுனாலதான் அவனால படையில சேர முடியல, அதனாலதான் அவன் அந்த போர்ல இருந்து தப்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம குதிரை ஓடி போனதும் நல்லதுக்கு தான். இப்போ அந்த குதிரையோட எக்ஸ்ட்ரா 4 குதிரை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த குதிரையை வச்சே நீங்க உங்க வாழ்க்கைய நடத்திடலாம். அதை கேட்ட அந்த பெரியவர் சொல்றாரு, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு வர்ற பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கான ஒரு தைரியமும் நம்பிக்கையும் கிடைக்குது. ஒரு கஷ்டம் ஏன் வருது அப்படின்னு இப்ப நமக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா
அது ஒரு நல்லதுக்காகத்தான் வருதுங்கிறது காலம்தான் நமக்கு சொல்லும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே உங்க நல்லதுக்கு தான். இப்போ அந்த நல்லது என்னன்னு உங்களுக்கு தெரியலனாலும் கண்டிப்பா காலம் உங்களுக்கு அந்த பதில சொல்லும். நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால நம்ம மனசுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நம்ம பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கான ஒரு தைரியமும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இது போன்ற நேர்மறை எண்ணங்கள் கொண்ட கதைகளை பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நாள் இன்னொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் சகோதரி பாசிட்டிவிட்டி பத்து.